வசமாக சிக்கிய வைத்திலிங்கம் அதிர்ச்சியிலே திமுக தலைமை மகிழ்ச்சியிலே எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு காலத்திலே முக்கியமான ஒரு அமைச்சராக இருந்தவர் தான் நமது வைத்திலிங்கம் அவர்கள். ஓபிஎஸ் பிரச்சனை ஏற்பட்ட பின்பு ஓபிஎஸ்க்கு மிக ஆதரவாக செயல்பட்டவர் வைத்திலிங்கம். அதன் பின்பு ஓபிஎஸ் திமுகவிலே இணைந்து கொள்கிறார். மறுபடியும் வைத்திலிங்கம் அதிமுகவிலே தான் இணைய போகிறார் என பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி முடிக்கப்பட்ட அந்த வேளையிலே அதிமுக வேண்டாம், நான் திமுகவில் தான் இணைந்து கொள்கிறேன் என திமுகவில் இணைந்து விட்டார். திமுகவில் இணைந்த பின்பு ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்டு அந்த தொகுதியிலே வெற்றி வாய்ப்பை பெற்றிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரத்தநாடு தொகுதியில் வெற்றி வாய்ப்பை பெற்றிருந்தாலும் அடுத்த கட்டமாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நமது வைத்திலிங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்பது காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் தான் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அதாவது வைத்திலிங்கம் மீதான 27 கோடி ரூபாய் மோசடி வழக்கு, அதாவது லஞ்ச வழக்கை மறு விசாரணை செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் அருண் உத்தரவிட்டிருக்கிறார். அதிமுக ஆட்சியில் இந்த ஊழல் நடைபெற்றதாக திமுக ஆட்சியிலே வழக்கு பதியப்பட்ட பின்னர் வைத்திலிங்கம் திமுக நிலையிலே இவ்வழக்கு முடித்துக் கொள்ளப்படுவதாக அரசு தரப்பிலே கோர்ட்டிலே நீதிமன்றத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது தமிழக வெற்றி கழகத்துடைய அரசு அமைந்துள்ள நிலையிலே இவ்வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரப்போகிறது அப்படிங்கிற செய்திகள் தான் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அதிமுக ஆட்சி காலத்திலே ஒரு 28 கோடி ரூபாய் பக்கம் வைத்திலிங்கம் ஊழல் செய்து விட்டார். அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியிலே அந்த அடுக்குமாடி குடியிருப்பு விடக்கூடிய அந்த சூழலில் ஒரு 28 கோடி ரூபாய் பக்கம் ஊழல் செய்திருக்கிறார் என குற்றச்சாட்டு என்பது எழ ஆரம்பிக்கிறது. திமுகவின் சார்பாக வழக்கு என்பது தொடுக்கப்பட்டு வழக்கு என்பது நிலுவையிலே நடந்து கொண்ட அந்த வேளையிலே அவர் திமுகவிலே இணைய ஆரம்பிக்கிறார். திமுகவிலே இணைந்த பின்பு அந்த வழக்குகளை நாங்கள் முடித்துக் கொள்கிறோம், அந்த வழக்கில் உண்மை எதுவும் கிடையாது என தமிழக அரசின் சார்பாக, அதாவது அப்போதைய திமுக அரசின் சார்பாக அந்த வழக்கு என்பது முடித்து வைக்கப்படுகிறது. ஆனால் இன்று தமிழகத்திற்கு ஆக்கக்கூடிய ஆட்சி அமைச்சிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வைத்திலிங்கத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த அமலாக்கத்துறை லஞ்ச ஒழிப்பு வழக்கு பார்த்தீங்க அப்படின்னா தற்சமயம் மீண்டும் திறக்கப்பட்டிருப்பது அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன் என்று கேட்டால் அவர் அதிமுகவிலே இணைவார் என அனைவரும் எதிர்பார்த்தவர்களால் திமுகவின் பக்கம் போய்விட்டார். வைத்திலிங்கம் அதிமுகவிலே இணைந்திருந்தால் அந்த ஒரத்தநாடு பகுதியாகட்டும், அதே போல தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் அதிமுகவுடைய வெற்றி வகை என்பது கண்டிப்பாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கும். ஆனால் இருந்த போதிலுமே வைத்திலிங்கம் பார்த்தீங்க அப்படின்னா திமுக இணைந்ததன் காரணமாக வைத்திலிங்கத்துக்கு எதிராக வேட்பாளரையும் எடப்பாடி பழனிசாமி நிறுத்தினார். ஆனால் போதாத காலம் அந்த இடத்திலே வைத்திலிங்கம் வெற்றி வகை சூடிவிட்டார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அமலாக்கத்துறையும் வைத்திலிங்கத்துடைய 100 கோடி ரூபாய் சொத்துக்களை முடக்கி வைத்திருக்கிறது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அதன் காரணமாக இனி வரக்கூடிய நாட்களிலே வைத்திலிங்கத்தின் மீது வழக்குகள் என்பது பதியப்பட்டு அந்த முடித்து வைக்கப்பட்ட வழக்குகள் மீண்டும் பார்த்தீங்கன்னா மறு விசாரணைக்கு வர இருப்பதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் எது எப்படி இருக்குமோ என்று யாருக்குமே தெரியாது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு நண்பா.